ரெசிபி ஆஃப் பானுவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வைக்கிற கத்திரிக்காய் பச்சடி. வெங்காயம் தக்காளி சேர்க்காம இவ்வளோ கிரேவியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸில் சேர்த்து சாப்பிட்டாலும் வேறு சைட் டிஷ்ஷே இல்லாமல் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெறும்னே கூட நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அது செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். இப்போ எண்ணெய் காஞ்சதுமே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. மிளகு வெடிக்கிறதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துட்டு அதோட 1/2 ஸ்பூன் உப்பு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலேயே நல்லா குக் ஆகட்டும். இப்போ கத்திரிக்காய் அரைவாசி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும். இதுக்கு முன்னாடியே சேர்த்துருந்தோம்னா எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் கரிஞ்சிருக்கும். அதனால் கத்திரிக்காய் ஓரளவு குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ அந்த எண்ணெயோட கத்திரிக்காய் அந்த மிளகாத்தூள் சேர்ந்து வதக்கும்போது நல்ல வாசனையாக வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த கத்திரிக்காயோட கலந்து விட்டுட்டு இந்த புளி தண்ணியில் அந்த கத்திரிக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் பாதி தான் வெந்திருக்கு, மீதி இந்த புளி தண்ணியில் வேகட்டும். அந்த புளி தண்ணியோடு சேரும்போது அந்த கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து சேர்க்க போகிற மசாலா தான் இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்க போகுது. அதுக்காக ஒரு பேனில் 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது பச்சை வேர்க்கடலையாக இருக்கிறதுனால நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் எள்ளு, இது எல்லாமே சேர்த்து அந்த எள்ளு பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணுன்னு இல்லை, சிகப்பு எள்ளு கருப்பு எள்ளு எதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி வறுத்துட்ருக்க வேண்டாம். ஜீரகம் வெந்தயம் எள்ளு மட்டும் வறுத்தாலே போதும். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சுருக்கிற வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வெந்துட்டுருக்கிற அந்த கத்திரிக்காயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வேர்க்கடலை விழுத சேர்த்ததுமே குழம்பு நல்லா கெட்டியாகும். இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. அருமையான சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, வெறும் சாதத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ரெசிபி ஆஃப் பானுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.